ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்ஜான்னால இஃப்தார் பாக்ஸ்னு ஒரு ஹைப்பை கொடுத்து ஏற்றி விட்டாங்க. நானும் 2-3 வருஷமாக வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இந்த வருஷம் கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணியே ஆகணும்டான்னு சொல்லி காப்பர் கிச்சனில் ஆர்டர் பண்ணிட்டோம். முக்கியமாக அந்த நோம்பு கஞ்சி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலான்னு தாங்க வாங்கினதே. வாங்க உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு வாட்டர் பாட்டில் இருந்துச்சு, அப்புறம் லெமன் ஒன்று கொடுத்துருந்தாங்க கபாப் மேலே அது ஸ்க்வீஸ் பண்ணுறதுக்கு. சிக்கன் கபாபே 3 டைப்ஸ் இருந்துச்சுங்க. அப்புறம் சமோசாவுக்கு பதிலாக டிஃப்ரெண்ட்டாக ட்ராகன் ரோல் கொடுத்துருந்தாங்க. ஸ்டஃபிங் வந்து சிக்கன் தான் இருந்துச்சு. டேஸ்ட் செம்மையாக இருந்துச்சுங்க, கிறிஸ்பாகவும் இருந்துச்சு. அந்த நோன்பு இருக்கும்போது அவங்க டேட் சாப்பிடுவாங்க, 2 பீஸ் வச்சுருந்தாங்க. எனக்கு பதிலாக என் பையன் தான் எடுத்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் மட்டன் ஹலீம், அது எனக்கு ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றதுனால டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. களி மாதிரியும் இல்லாமல் ஒரு மாதிரி இருந்துச்சு, ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்துச்சுங்க. இவர் தான் இந்த பாக்ஸோட ஹீரோ, அதாவது நோம்பு கஞ்சி. அப்படியே ஒவ்வொரு சிப்பும் குடிக்கும் போதுங்க அந்த மட்டன் பீஸ் வந்து நம்ம வாயில் கடிக்கும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒருத்துன்னு தான் நான் சொல்லுவேன். குறுக்க என் பையன் கையை விட்டு இந்த ஜூஸ் எடுக்க ட்ரை பண்ணிகிட்டே இருந்தான், அது வரவே இல்லை. ஸோ அதை விட்டுட்டு நாங்கள் கட் ஃப்ரூட்ஸ் போயிட்டேன். கட் ஃப்ரூட்டில் வந்து 2 பீஸ் வாட்டர்மெலன், 2 பீஸ் பைனாப்பிள், 2 கலர் கிரேப்ஸ், அப்புறம் ஒரு ஆரஞ்சு பீஸ் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு எங்கள் ஃபேவரட் மினி பர்கர். இந்த பாக்ஸ்லேயே இஃப்தார் பாக்ஸ்லேயே டிஃப்ரெண்ட்னா காப்பர் கிச்சன் மட்டும்தாங்க. மினி பர்கர் டேஸ்ட் செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் கிளி பரோட்டா, ஒரு பரோட்டா மட்டும்தான் பீஸ் வச்சுருந்தாங்க, அது மேலே 2-3 பீஸ் இருந்துச்சு, அதுவும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போது மெயினாக சிக்கன் பிரியாணி பாஸ்மதி ரைஸில் பண்ணியிருந்தாங்க. நார்மலாக நம்ம எல்லா கடையிலும் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரைத்தாவில் கேரட்டு குக்கும்பர்லாம் கட் பண்ணி போட்டிருந்தாங்க. அப்புறம் ஸ்வீட்டுக்கு குலாப் ஜாமுன் ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இருந்துச்சு, ஜீரா சுத்தமாகவே இல்லைங்க. அப்புறம் நம்ம கபாபுக்கு மைனைஸ், கடைசியாக ஒரு வழியாக எடுத்துட்டான் ஃப்ரெஷ் ஜூஸை, வாட்டர்மெலன் ஜூஸ் தான் இருந்துச்சு.